தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். பொதுவா அது மாதிரி பேசக்கூடியவர்கள் என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். என்ன சொன்னாரு? நான் உண்மையாக கவனிக்கல. என்ன சொன்னாரு? பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினாநாயகன் பொதுவா அது மாதிரி பேசக்கூடியவர்ல உண்மையா நான் பார்க்கல. நீங்க நான் நைட் ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே இங்க கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவா அது மாதிரி பேசக்கூடியவர்கள் என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். 5000 இல்ல 50,000 அறிவிச்சாலும் உறுதியாக இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துடும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. சிறு குழந்தைகள் முதல் பெண் குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. எங்கு மூலம் எது ஊழல் என்கிறது தான் போயிட்டு இருக்கு. மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கி விடலாம் என்று இந்த திமுக ஆட்சி நினைக்கிறது. அது முடியாது. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைந்துட்டோங்கிற பயம் அவர்கள் அறிவிப்புகள்ல இருந்து தெரியுது. அவர்கள் 5000 இல்ல 50,000 அறிவித்தாலும் மாதம் 1 லட்சம் அறிவித்தாலும் இந்த ஆட்சிக்கு யாரும் வாக்களிக்க போறதில்லை. நமக்கு வந்து ஒரு சூழ்ச்சி பண்றாங்க எனக்கு எதிராக அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து விக்ரவாண்டி கூட்டத்துல ஒரு வெடிகுண்டு வச்சேன், கூட்டணி ஆட்சின்ற வெடிகுண்டு வச்சேன், அந்த வெடிகுண்டு எல்லா கட்சியும் வெடிக்குது அப்படின்றாரு. இல்ல ஒருத்தர் ஒண்ணு சொல்லலாம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி அமையணும், ஆட்சி அமையணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஒத்த கருத்து. ஆனா திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் கடந்த 4-5 மாதங்களாக அந்த கூட்டணியில் இருப்பார்களா இல்லையா என்று தெரிகின்ற அளவிற்கு ஒரு நிலவரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதை ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிணைந்த பொழுது பல டிபேட்டுகளை நடத்துகிறார்கள். ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு அந்த கூட்டணியில் இருக்க போகிறார்களா இல்லையா என்று தெரிகின்ற என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் நடக்கின்ற அந்த படிப்போர் அதை பற்றி யாரும் டிபேட் நடக்கிறதா தெரியல.